மெனு சார். எனக்கு படிக்க தெரிஞ்சா நான் ஏன் உன்கிட்ட கேட்க போறேன்? எனக்கு நார்மல் இங்கிலீஷே வராது. இதுல இவங்க வேற வித்தியாசமா பேர்லாம் வேற வச்சிருப்பாங்க. எஸ் மேம். One Bloody Mary. ஓகே மேம். பிளேடியா? Thank you. என்ஜாய் யுவர் ட்ரிங்க் மேம். Thank you. ஓஹோ, Hey. இப்படி திட்டினா தான் அது குடிப்பீங்களோ? திட்டு இல்லை சார், காக்டெயில். ஓ, அதான் இந்த எல்லா சரக்கையும் கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நல்லா ஷேக் பண்ணி குடிப்பீங்களே, அதானே? கரெக்டா தானே Yes, sir. சொல்றேன்? அந்த மாதிரினா ஒரு 4-5 ரவுண்டு குடுப்பா, குடிக்கலாம். மச்சான், உனக்கு என்ன வேணும்? ஜூஸ்ரா? அப்போ மச்சான் கேக்குற மாதிரி எல்லா ஜூஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பா, காக்டெயில் மாதிரி. காக்டெயில் இல்லை சார், மாக்டெயில். ஓ, மாக்டெயிலா? Hey. Wow. La 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 la. Yay. அப்பப்பப்பப்பா, என்னமா ஆடுறாங்க பாருடா. செம்மையா இருக்காங்களே. ஹீரோயின்ஸ் கூட வேலைக்கு ஆக மாட்டாங்க. பாரு, இவங்களெல்லாம் ஊருக்கு கூட்டு போயிட்டு திருவிழால ரெக்கார்ட் டான்ஸ் ஆட விடுறேன். டேய் கொஞ்சம் மெதுவா பேசுறா. யாராவது கிட்ட தப்பா நினைச்சுக்க போறாங்க. இதெல்லாம் பாஷ் கல்ச்சர்டா. போடா டேய், இது பாஷ் கல்ச்சர்னா நம்மளது வில்லேஜ் கல்ச்சர். நம்ம கூட்டிட்டு போனா அவங்க ஆடினதுக்கு அப்புறம் காசு கொடுப்போம். இங்க அவங்களே காசு கொடுத்து ஆடுறாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம், புரியுதா? You want a company? கம்பெனிலாம் இல்லைங்க, ஒன்லி எரா ஃபார்மிங். அது கூட இப்பதாங்க கொஞ்சம் கொஞ்சமா காசு போட்டு ஆரம்பிச்சிருக்கேன். அது என்னமோமா அப்படி போயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் பேசியிருந்தா என் கம்பெனில ஒரு ஷேரே கொடுத்துருப்பேனேடா. அவ்வளோ பிஸியா என்ன பண்றானோ? வாட் யூ வாண்ட் மேம்? Orange juice. ஓகே மேம். What happened, man? One second. What happened, man? ஏய் சசி, நீ எங்க? யுவர் ஜூஸ் மேம். I want vodka. Two more. டேய் எங்கடா போற? டான்ஸ் ஆடிட்டு வர உனக்கு மச்சான். டான்ஸ் வராதேடா. அவங்களுக்கு மட்டும் வருமா என்ன? ஆனா அவங்களுக்கு நடுவுல போய் நின்னா நம்மளே சேர்த்து ஆட வச்சிருவாங்க மச்சான். நீ வரியா? என்னால வர முடியாது, நீ போ. டேய், கோவிலுக்கு போனதாண்டா அமைதியா இருக்கணும். இப்படி பப்புக்கு வந்தா என்ஜாய் பண்ணணும். இப்படி உட்காந்துட்டு இருக்கியே. இப்ப பாரு. ஏய் பாப்பா, வாட் இஸ் யுவர் நேம்? ரிங்க ரிங்கா ரிங்க ரிங்கா ரிங்க ரிங்கா. Let's go home. நீ கார்ல போய் வெயிட் பண்ணு. நான் 5 மினிட்ஸ்ல பேசிட்டு வந்துடுறேன். Yeah, come fast. What a sudden surprise.
கமான் சசி, இட்ஸ் இட் ஆல் காமன். அவ என்னோட மேனேஜர், ஹஸ்பண்ட் ஆன் சைட்ல இருக்கா, இதெல்லாம் உங்களுக்கு சகஜம். ஓ ஷிட், இதெல்லாம் நான் எதுக்கு உங்ககிட்ட சொல்றேன்? நீ தான் மும்பை கேளாச்சு, உனக்கு தெரியாதா? மொத்த மும்பையும் வேற, அதுல நான் வேற. ஐ நோ பேபி, ஐ நோ. இப்போ நீ வந்துட்டல, இனி உன் கூட தான் டூ மச்சா பண்ணாத. நீ ஹைதராபாத் வந்தது எனக்காக தான். என்னை விட்டா நீ எங்க போவ? ஐ am the only option. என்ன பாக்குற? ஹைதராபாத் பசங்க யாரும் சிங்கிளா இல்ல, யாரோ யார் கூட இருந்துட்டு தான். நான் தான் சொன்னேன்ல, ஐ am the only option. ஏய் பாத்தா, மாறலடா, அப்படியே தான்டா இருக்க. என்னடா பண்றது? அவ யாருன்னு எனக்கு தெரியாது. சடனா வந்து கிஸ் பண்ணிட்டு போனா எப்படிடா? எதுக்கா இருந்தாலும் கொடுத்து வச்சிருக்கணும்டா. ஆனது ஏதோ ஆயிடுச்சு, நீ ஒன்னும் கவலைப்படாதடா. டேய் சும்மா இருடா. இப்ப கவலைப்படுறது அவ எனக்கு முத்தம் கொடுத்தான்றதுக்காக இல்ல. அப்புறம் அவ என்ன அப்படியே விட்டுட்டு போயிட்டால, அதுக்காக. அடா பாவி, அதுக்காடா அலற இப்போ? உனக்கு மொத்தம் நல்லாவே கொடுத்துட்டு போயிருக்காடா. அவ்வளோலாம் ஒன்றும் நினைக்காத, அழிஞ்சிட போகுது. நல்லா குடிச்சது மொத்தமே இறங்கிடுச்சு. எப்போ மாற புரியணும். டேய், நீ 2 வருஷத்துல எவ்வளவு மாறிட்டேன்னு தெரியுதா? சின்ன வயசுல எப்படி இருந்த ஞாபகம் இருக்கா? ஒயின் ஷாப் பக்கத்துல போனாலே யாராவது எதாவது நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு வீட்டுக்கு போவ. இப்ப பாரு, கருமம் பிடிச்சவனே, பரம்பரை குடிகார மாதிரியே இருக்க. என்னடா ஹைதராபாத் போய் 4 மாசம் ஆச்சு, இன்னும் வேலை கிடைக்கலையா? இல்லப்பா, அது வந்து என்னடா அப்பா அப்பான்னு, அந்த சுப்பிரமணி பையனுக்கு மாசம் 1 லட்ச ரூபா சம்பளமா. நீ போய் 4 மாசம் ஆச்சு, ஆனா இன்னும் வேலை கிடைக்கல. என்னாச்சு? ஏதோ ஒரு ஜாப்னா கிடைச்சிரும்பா. ஆனா ₹1,00,000 சம்பளம்னா கொஞ்சம் வெயிட் பண்ணணும்ல. நீ என்ன பண்ணுவோ எனக்கு தெரியாதடா, ஆனா அவனோட நீ அதிகமா சம்பாதிக்கணும். அவங்க அப்பா முன்னாடி நானும் கெத்தா நிக்கணும். அதுக்கு நீ என்ன பண்ணுவோ, எவன் காலில் விழுவேன்னு தெரியாது. ஆனா எனக்கு மாசம் 1 லட்ச ரூபா சம்பளம் வேணும். என்னடா வாழ்க்கை இது? பிடெக் முடிஞ்ச உடனே எந்த ஒரு மேற்படிப்பும் வேண்டான்னு சொல்லி அப்படியே நிப்பாட்டிட்டு ஊருக்கு போய் எறா பண்ண நடத்தலாமேன்னு பார்த்தா எங்க அப்பன் வேலைக்கு போடான்னு டார்ச்சர் பண்றான். பிடெக் வரையும் படிச்சிருக்க, அப்ப வேலைக்கு போலாமே. தாண்டலாம். எல்லா சப்ஜெக்ட்லயும் 90 தாண்டினாலும் அந்த இங்கிலீஷ்ல மட்டும் நான்